ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜான் சாப்டர் 8 verse 39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் யூதர்களோடு பேசும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே இங்கே யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். அதற்கு உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் என்ன கிரியை செய்தாரோ அந்த கிரியையை தான் அவருடைய பிள்ளைகளும் செய்வார்கள். யூதர்கள் மாம்சத்தின்படி தங்களை ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அவர்கள் உரைத்தாலும், இந்த காலகட்டத்திலே, இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் யார் என்றால், மாம்சத்தின்படி பிறந்த யூதர்கள் அல்ல, ஆவியின்படி யூதனானவனே யூதன். அதாவது விசுவாச மார்க்கத்தார். அந்த விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். மாம்சத்தின்படி நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொள்ளுகிறது அல்ல, அவர்களே தங்களை பறைச்சாற்றி கொள்ளுகிறது அல்ல. யார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால், விசுவாச மார்க்கத்தார். அந்த விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ இதிலிருந்தே நமக்கு புரியுது, ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார். ஆபிரகாமின் கிரியையை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னாரே, ஆபிரகாமின் கிரியை வேற ஒன்றும் இல்லை, விசுவாசம்தான் ஆபிரகாமின் கிரியை. இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போது நாம் செய்யத்தக்க கிரியை என்ன? இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை நீங்கள் உங்களை ஆபிரகாமின் சந்ததி என்றும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால்தான் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வார்த்தையின்படி நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லை. நம்மில் அநேகர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். பேரளவுக்கு அவர்கள் விசுவாசிகள், பேரளவுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் விசுவாசம் என்பது துளி அளவு கூட இல்லை. ஆண்டவர் சொன்னார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் சொன்னார். அப்போ அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் கூட இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னார். அப்போது அவர்களுக்கு ஒரு அற்பமான அளவுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு அந்த அற்ப விசுவாசம் கூட இல்லை. பீப்புள் ஆஃப் லிட்டில் ஃபெய்த்துன்னு சொன்னார். அந்த லிட்டில் ஃபெய்த்து கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. விசுவாசமே இல்லாமல் அவங்க சில காரியங்களை, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பார்த்துக்கிட்டு, எனக்கு இவன் உதவி செய்வானா அவன் உதவி செய்வானா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஆபிரகாமின் கிரியை வேறு ஒன்றும் இல்லை, விசுவாசம். அதுதான் நம்ம கலாத்தியர் 3:7 வாசம். விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கேற்ற கிரியை, ஆண்டவர் இந்த கிரியையை குறித்து சொல்லுகிறார். நாம் என்ன கிரியை செய்யணும்? அதாவது விசுவாசம்தான் நம்ம செய்யத்தக்கதான கிரியை. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல அங்கே மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்குறாங்க, நாங்கள் என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. 28ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேருந்து. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே கேட்குறாங்க, நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்று அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தேவனுக்கேற்ற கிரியை வேறு ஒன்றும் இல்லை, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்போது ஆபிரகாமின் கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார் என்று சொன்னால், அந்த ஆபிரகாமின் கிரியை வேறு ஒன்றும் இல்லை, விசுவாசம்தான். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விசுவாச மார்க்கத்தாராய் இருக்க வேண்டும். விசுவாச வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் பிழைப்பது விசுவாசத்தில் பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களையும், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பதினால் ஆபிரகாம் செய்த கிரியையை நீங்களும் செய்ய வேண்டும். அந்த கிரியை வேறு ஒன்றும் இல்லை, விசுவாசம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க பலனடைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்று இயேசுவானவர் சொன்னது போல, ஆபிரகாமின் கிரியை வேறு ஒன்றுமல்ல, விசுவாசமே ஆபிரகாமின் கிரியை என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகளும் விசுவாசத்திலே அவர்கள் பெருகத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியாக, ஆபிரகாமின் குமாரராக, ஆபிரகாமின் குமாரத்தியாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.